கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி கிறிஸ்துமஸ் ஸ்டார் மற்றும் பல்வேறு அலங்கார பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. கிறிஸ்துமஸ் தினத்தை வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவதற்கு தேவையான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் மக்கள் குவிந்து வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகம் முழுவதும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு உணவு, உடை மட்டுமின்றி அலங்கார பொருட்கள் வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுவது வழக்கம். குறிப்பாக கிறிஸ்துமஸ் ஸ்டார், செயற்கை மரம், வண்ண வண்ண விளக்குகள் என வீட்டை அழகுபடுத்தும் பல்வேறு பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அலங்கார பொருட்கள் விற்பனை கடைகளில் கடந்த சில தினங்களாக கூட்டம் அலைமோதுகிறது. பண்டிகை நாட்கள் என்பதால் சென்னை பாரிமுனையில் உள்ள வணிக நிலையங்கள் மற்றும் கடைகளில் பொதுமக்களை கவரும் பல்வேறு அலங்கார பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் விற்பனைக்காக சீனா, கேரள மாநிலம் ஆகிய இடங்களில் இருந்து புது வகையான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ரீத்ல புது புது ஐட்டங்கள் நிறைய வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸில் வந்து நிறைய புது வெரைட்டி, அதே மாதிரி ரெயின்டியர்ஸ்லையுமே புது வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு. நிறைய ஐட்டம் ஃப்ரம் சைனா வருது. மற்றபடி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வருது. பிங்க் ட்ரீ ஒன்று இப்போ போட்டுட்ருக்கோம். பிங்க்கு இல்லை எவர் கிரீன் ட்ரீன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். நார்மல் ட்ரீயை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ட்ரீ வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டுருக்கு. நிறைய இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கா கேட்குறாங்க. தீம் பேட்டர்ன்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க கஸ்டமர்ஸ். எல்லாமே வந்து ரெட்டு ஒயிட்டுன்னு இல்லாமல் பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரி தீம் பேட்டர்ன் மாதிரி போயிட்டாங்க. நிறைய வெரைட்டிஸ் போயிட்டுருக்காங்க. நிறைய கேட்குறாங்க கலெக்ஷன்ஸ். பனி படர்ந்தது போன்ற கிறிஸ்துமஸ் மரங்கள், முற்றிலும் வெள்ளை நிற மரங்கள் என 15 அடி உயரம் வரையில் கிறிஸ்துமஸ் மரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. குடில்கள், செயற்கை புல்வெளி, அலங்கார விளக்குகள், மணிகள், தகதகவன மின்னும் ஜரிகைகளால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் போன்றவை மனதை வெகுவாக கவர்ந்துள்ளதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெல்வெட் ஸ்டார்கள், 3D ஸ்டார்கள் என 50 வகையான ஸ்டார்கள் என இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது மட்டுமின்றி கிறிஸ்துமஸ் பண்டிகையை குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் சாண்டா கிளாஸ் பொம்மைகள், கிறிஸ்துமஸ் தாத்தா வேடத்துக்கான பொருட்கள், சின்னஞ்சிறு அலங்கார பொருட்கள் என புது வரவுகளால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. ஃபுல்ஃபில்லா இருக்குன்றதை விட எல்லாம் மனுஷன் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம்ல, ஒரு ஃபெஸ்டிவ் வைப் இருக்கும். பட் ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன். பட் ஆனால் ஆஃபீஸில் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுறச்சு நமக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். இங்கே பாரிஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் சைடு எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் என்ன வேணும், நான் போன வருஷம் போனேன், வீட்டை நல்லா அழகாக சூப்பராக நல்லா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். பட் நீங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, லைஃப்ல எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களை களை கட்டும் விதமாக ஏராளமான அலங்கார பொருட்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. குறிப்பாக கேரளா, சைனா போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமான வித்தியாசமான அலங்கார பொருட்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. இதை ஆர்வமுடன் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.